இன்னொரு முறை சொல்லிடலாமா? ரட்சிக்கப்பட்ட நான் பிரிச்செடுக்கப்பட்டவன். ஆமேன். ரட்சிக்கப்பட்டவனுக்கு 2 ஃபேஸ் கிடையாது. என்னது கிடையாது? 2. நான் சர்ச்சுக்குள்ள இப்படி, நான் வெளியில வேற மாதிரி, அப்படி கிடையாது. இந்த ஃபேஸ் யாருக்கு கிடையாது? ரட்சிக்கப்பட்டவனுக்கு கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரே முகம். எங்கு போனாலும் அவன் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்க போய் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க போய் சொல்ல வேண்டாம். உங்களுடைய நடக்கை, உங்களுடைய செய்கை, உங்களுடைய பேச்சு உங்களை என்ன பண்ணிரும்? வெளிப்படுத்திரும். இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கும் போது பேதுரு அங்க வேலை செய்கிற அந்த வெளியில அந்த குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் மத்தியில இருக்கிறான். அப்போ அங்க வேலை செய்கிற ஒரு பெண் வந்து கேட்கிறா, நீயும் அவனோடு கூட இருந்தவன் தான் எனக்கு தெரியுது அப்படின்னோடனே அவர் என்ன சொல்றாரு? பேதுரு என்ன சொன்னாரு? அவன் அந்த மனுஷன் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்துல அந்த வேலைக்கார பெண் ஒரு வார்த்தை சொல்லுவா, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துது. நீ யாருங்கிறது நீ சொல்ல வேண்டாம், உன் பேச்சு தெரியுது நீ யாரு கூட இருக்கிறேன்னு. உங்கள் பேச்சு உங்களை அடையாளப்படுத்தும் நீங்க யாரு கூட இருக்கிறீங்கன்னு. நீங்க எப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை எது வெளிப்படுத்தும்? உங்க பேச்சு, உங்க உடை வெளிப்படுத்தும், உங்க நடக்கை வெளிப்படுத்தும். நீங்க ஒரு காரியத்தை அணுகிற அந்த விதம் இருக்குல்ல, ஒரு காரியத்தை நீங்க செய்கிற ஹேண்டில் பண்ற விதம் வெளிப்படுத்தும் நீங்க ரட்சிப்பின் வஸ்திரம் புதுப்பிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களா என்பதை.